இப்போ பார்த்தீங்கன்னா நடுறதுக்கான பந்தல் 100 வருடங்களை கடந்து இந்த தண்ணீர் பந்தல் நல்லூர் என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா நல்லூர் திருவிழா உற்சவ காலம் ஆரம்பிக்க போகிற வருகின்ற 10 நாட்களில் அதற்கு முன்னம் இங்கே பாரம்பரியமாக காலங்காலமாக தொண்டு நடைபெற நிறைய நிகழ்வுகள் குறிப்பாக பந்தல் கால் நடுதல் அதோட பார்த்தீங்கன்னா கொடிச்சீலைக்கான காளாஞ்சி கொண்டு போடுதல் அதாவது கொடிச்சீலைக்கான அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் மாட்டு வண்டியில் குருக்கள் போயிட்டு இந்த காளாஞ்சியை கொடுக்கலான்னு பழமை மாறாமல் இன்றும் அந்த செயற்பாட்டை இந்த நல்லூரில் குறிப்பாக செஞ்சு கொண்டு வேண்டும் மாட்டு வண்டியில் எல்லாம் இருக்குது அதெல்லாம் கொண்டு போய் நம்ம கொடிச்சீலை காளாஞ்சி கொண்டு போய் கொடுக்கப்பட்டவர்கிட்ட கொடுக்கப்பட்டு நிரப்பு நிகழ்வும் பத்திரகால நிகழ்வு நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம் தொன்மை தொட்டு நடக்கிற நிகழ்வுகளை பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்கு போகும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தொடர்ந்து ब्रह्मांड व्याप्त देहा बसित हिमरुचा भासमाना भुजंगै ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பந்தற்கால்கள் முன்னால் வைத்து மாப்பான மணிமண்டபத்தில் வைத்து அது நிமித்தப்பட்டு கொடிகள் விதிக்கப்பட்டு நிமித்தப்பட்டு முன் கொண்டு இங்கே முதல் ஆரம்பத்துக்கான பந்தல்கால் நடப்படுவதற்காக கொண்டு சென்று ஒரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நடுறதுக்கான பந்தல்கால் இந்த இடத்துல வந்துருக்கு
இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வெளிநாட்டர்களும் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு வியந்து பார்த்து கொண்டிருக்கணும். அதில் நல்லூரில் இருந்து ஆரம்பமான இந்த காளாஞ்சி கொண்டு போகிற நிகழ்வானது வந்து சட்டநாதர் கோவிலுக்கு அருகில் இருக்கிற ஒரு முருகன் ஆலயத்துக்கு சென்று அங்கே வந்து கொடிச்சீலைக்கான தேர் கொடியேறது முதல் நாள் வந்து தேரில் வரும். அந்த தேர் வந்து இந்த முருகன் ஆலயத்தில் இருந்து தான் அந்த தேர் போகிற. அதற்காக வந்து இந்த முருகன் ஆலயத்தில் வந்து காளாஞ்சி கொடுக்கப்பட்டு தான் இந்த காளாஞ்சி பேசின முதலாவது காளாஞ்சி இந்த முருகன் ஆலயத்தில் கொடுக்கப்படும். முருகன் ஆலயத்தில் கொடுக்கப்பட்ட காளாஞ்சியை தொடர்ந்து அடுத்த இடமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடிச்சீலை செய்வர்களோட வீடு, அதாவது களியங்காட்டில் அமைந்துள்ள அவர்களுடைய வீட்டை வந்து கொடிச்சீவர்களுடைய வீட்டை வந்து போய் அங்கேயும் வந்து காளாஞ்சி கொடுப்பினோம். அதுக்கு தான் நிற்ப போய் கொண்டிருக்கணும். அந்த முருகன் ஆலயத்திலேருந்து தேர் போய் இந்த வீட்டை போய் கொடிச்சீலை எடுத்து அதாவது வருகின்ற 8ஆம் தேதி கொடிச்சீலை எடுத்து நல்லூர் கந்தசாமி ஆலயத்துக்கு வரும். அந்த கொடிச்சீலை அது வந்து பாரம்பரியமாக பல ஆண்டுகளாகவே காலங்காலமாகவே இந்த நிகழ்வு வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றன நல்லூர் ஆலயத்தில். குறிப்பாக சொல்லப்போனால் இங்கே மாட்டு வண்டி இல்லை, பழமை மாறாது இன்றும் வந்து இந்த மாட்டு வண்டியில் தான் பார்த்திங்கன்னா அந்த நிகழ்வு வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. குருக்கள் வந்து மாட்டு வண்டியில் சென்று காளாஞ்சியை வழங்கி பின்பு வந்து ஆலயத்துக்கு வருமாறு இந்த நிகழ்வு இடம்பெறும். ஆலயத்திற்கு அருகாமையிலேயும் பார்த்திங்கன்னா வீதியை மறைத்து தண்ணீர் பந்தல் போடுவது வழமை. அதுக்கான வேலைகள் ஆயத்த பணிகள் ஆரம்பமாகிவிட்டது. குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ நான் கடக்கின்ற தண்ணி பந்தலாக சுமார் 101வது வருடம், இந்த வருடம் வந்து 101வது வருடமாக இந்த தண்ணி பந்தல் தொடர்ந்து செயற்பட்டு கொண்டு வருகின்ற இந்த இடத்துல வந்து குறிப்பிடத்தக்கது.
இனி வரும் காலங்களில் நல்லூர் கந்தனின் வருடாந்த மகோத்சவம் வந்து ஆரம்பிக்க போகிறது. அது தொடர்பான தொடர்ச்சியான தினம் நடக்கும் நிகழ்வுகள் எல்லாமே JKR அப்படின்ற யூடியூப் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள், தொடர்ந்து பாருங்கள். இனிமேலும் சிறப்பாக சிறந்த முறையில் உங்களுக்கு நான் காணொலியை வழங்குறது தயாராக இருக்கேன். JKR தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.